السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني فيفقهوا قولي. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சஹாபி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹ். இவங்க ஹிஜ்ரி 8 இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வாழ்ந்த காலம் மொத்தம் 3 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இந்த சஹாபி வீரமானவங்களாகவும் பணிவுக்கு உதாரணமானவங்களாகவும் தர்மம், விட்டு கொடுக்கறது, மன்னிப்பளிக்கிறது, தலைமைக்கு கட்டுப்படுவது என எல்லாத்துக்குமே ஒரு உதாரணமாக வாழ்ந்திருக்காங்க ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹ், அவங்களுடைய சகோதரியுடைய மகன் தான் ஹாலித் ரலியல்லாஹ். ஹாலித் ரலியல்லாஹ்வுடைய தந்தை வலீத், அவங்களுடைய சகோதரர் வலீத் இப்னு வலீத். முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க யார்? ஹாலித் ரலியல்லாஹ்வுடைய சகோதரர் வலீத் தான் முதல்ல இஸ்லாத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் ஹாலித் ரலியல்லாஹ் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உறவினர் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஹதீஸ் புகாரியில் இருக்குது. மதீனாவில் ஒரு திருமணத்தில் வலிமாவில் என்ன செய்கிறாங்க? உடும்பு கறி வைக்கப்படுது. பாதி பேர் சாப்பிட்றாங்க, பாதி பேர் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா இது ஹராமா ஹலாலா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உடும்பு கறியை நான் சாப்பிடவும் மாட்டேன், தடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால எல்லா மக்களும் குழம்பிடுறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருது. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் அவங்கக்கிட்ட இந்த விஷயம் வருது. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் சொல்கிறாங்க, நபிமார்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் ஒன்று அனுமதிக்கிறதுக்காகவும் அல்லது இன்னொன்று தடுப்பதற்காகவும் தான் என்ன செய்கிறாங்க, ஒன்று அனுமதிப்பாங்க இல்லைன்னா தடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சம்பவம் அதுக்கு பதிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த மைமுனா ரலியல்லாஹ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்களுடைய சகோதரிகள்லாம் அங்கே இருக்காங்க. ஹாலித் ரலியல்லாஹ்வுடைய தாய் லுபாபத்து சுஹ்ரா அப்படின்னவங்களும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ்வுடைய தாய் லுபாபத்து குப்ரா அப்படின்னு, இவங்க எல்லாம் சகோதரிகள். இன்னொரு சகோதரி உம்மு ஹுபைஃபா அப்படின்றவங்களும், இந்த 4 சகோதரிகளும் அங்கே இருக்காங்க. இந்த உம்மு ஹுஃபைதா அப்படின்றவங்க நஜ்து தேசத்துக்கு போகிறாங்க. நஜ்து தேசத்துக்கு போய் அங்கே வரும்போது என்ன செய்கிறாங்க, உடும்பு கறியை எடுத்துகிட்டு வராங்க. அங்கே ஒரு சமயம் போகும்போது என்ன செய்கிறாங்க, வரும்போது உடும்பு கறியை எடுத்துகிட்டு வராங்க. இது சஹீஹ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. அப்போது அங்கே யாரெல்லாம் இருக்கா அந்த ஃபங்க்ஷனில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் இருக்காங்க, ஹாலித் ரலியல்லாஹ் இருக்கிறாங்க, இப்படி வலீத் இன்னொருத்தவங்க இருக்காங்க. இப்படி 4 பேருமே அங்கே சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது அங்கே உடும்பு கறியும் வைக்கப்படுது. ரசூலுல்லாஹ் அதை சாப்பிடாமல் இருக்காங்க. அது என்னன்னு பார்த்துட்ருக்கும் போதே மைமுனா ரலியல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அது உடும்பு கறி அப்படின்றத அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சாப்பிடாமல் கையை எடுத்துடுறாங்க. ஹாலித் ரலியல்லாஹ் கேட்குறாங்க, ஹராமா இது அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை இது ஹராம்லாம் இல்லை, இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்களா, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சாப்பிடாமல் கையை எடுத்துடுறாங்க. ஆனால் இது ஹராம்னு சொல்லலை, அப்படி தானே? உடனே ஹாலித் ரலியல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அப்போ ஹராம் கிடையாதுன்னா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடும்பு கறி எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. இதில் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க உறவினர் அப்படின்றதுக்காக ஒரு உதாரணமாக இந்த ஹதீஸ் சொல்கிறோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அதிகமான பாசம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு யமன்லேருந்து சில கனிமத்து பொருட்கள்லாம் வருது. அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பங்கு வைக்கிறவங்க போகிறாங்க. அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து, நீங்கள் நேர்மையாகவே நடக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் நீதியாக இல்லையா? நான் நீதியாக தான் இருக்கிறேன், என்னை தவிர வேறு யார் நீதியாக இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த மனிதரும் போயிட்டார். ஆனால் உடனே ஹாலித் ரலியல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள், இவரை நான் கொன்றவான்னு கேட்குறாங்க. அவ்வளோ பாசம் ஹாலித் ரலியல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வச்சுருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வேணாம், நீங்கள் ஒன்றும் கொல்லலாம் வேணாம், லஅல்லஹு யுஸல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தொழுகிறவங்களா இருக்கலாம்ல, அதனால நீங்கள் கொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஹாலித் ரலியல்லாஹ் சொல்கிறாங்க, எத்தனையோ தொழுபவருக்கு உள்ளத்திற்கும் நாவிற்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அவங்க வாயால் தான் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க, உள்ளத்தில் எதுவுமே இருக்காது இல்லையா அப்படின்னு ஹாலித் ரலியல்லாஹ் சொல்கிறாங்க.
ரசூல்லா சொல்கிறாங்க, மனிதர்களுடைய இதயங்களை பிளப்பதற்கு எனக்கு கட்டளையிடப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் நம்மளுக்கு என்ன தெரியுது? ஹாலித் ரலியல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்று ஒரே ஒரு வருஷம் தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ பாசம் யார் மீது வரும்? நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க மீது தான் நம்ம பாசம் கொள்வோம் இல்லையா? அவ்வளோ நேசத்துக்குரியவங்களா அவங்க உறவினராக இருக்கிறாங்க மட்டும் கிடையாது. அவங்க மேலே பாசம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் அப்படின்றதுனாலையும், அல்லாஹுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க ரசூல்லா அப்படின்றனாலையும், ஈமான அதிகமான உறுதியாக இருக்கிறனாலையும் அவங்களுக்கு அவ்வளோ பாசம் ரசூல்லா மீது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹாலித் ரலியல்லாஹ்வை விட்டு கொடுத்ததே கிடையாது எந்த இடத்துலையும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜக்காத் கலெக்ட் பண்ண சொல்லி போகிறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது அவர் சொல்கிறார், ஒரு மனிதர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹ் ஜக்காத் தரலை, இப்னு ஜமீல் ஜக்காத் தரலை, அப்பாஸ் ரலியல்லாஹ் ஜக்காத் தரலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்னு ஜமீல் ஒரு ஏழையாக இருந்தார், அல்லாஹுடைய உதவினால் இவர் பணக்காரராக மாறினார். இப்போ அவர் தரல அப்படின்னா அவர் கஞ்சத்தனம் உடையவராக இருக்கிறாரு, கஞ்சத்தனத்தை காமிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹாலித் ரலியல்லாஹ்வுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீங்க. ஹாலித் ரலியல்லாஹ் தனது யுத்த கேடயங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அல்லாஹுடைய பாதையில் தர்மம் பண்ணிட்டாரு. தன்னுடைய முழு பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காகவே கொடுத்துட்டாரு. அவர் ஜக்காத்தை கொடுப்பதற்கு அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட போய் என்னையும் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னும் அப்பாஸ் ரலியல்லாஹ் தரலையா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய பெரிய தந்தை தான், அவருக்கு 2 மடங்கு என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட ஜக்காத்தை வாங்குங்க தரல அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். ஹாலித் ரலியல்லாஹ் மட்டும் பாசமாக இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்கிறாங்க? ஹாலித் ரலியல்லாஹ்வை அவ்வளோ நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இன்னும் ஹாலித் ரலியல்லாஹ் வீரமானவங்களாக இருக்கிறாங்க. படைகளில் என்ன செய்கிறாங்க? இவங்க தளபதிகளாக நிறைய போர்களில் கலந்துக்கிறாங்க, நிறைய வெற்றிகளை காண்றாங்க. ஹாலித் ரலியல்லாஹ் எப்படி ஒரு அறிவாற்றல் கொண்டவங்களாக இருக்காங்க பாருங்களேன். அவங்க எல்லா போர்கள்லையும் உடனே என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க. இந்த போர் ஜெயிக்குமா, வெற்றி கொள்ளுமான்னு தான் பார்த்து தான் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த அறிவாற்றல், நுட்பமான அறிவாற்றல்னால சிந்திச்சு தான் ஒரு போருக்குள்ளே கலந்துக்கிறாங்க. ஒரு முறை ஹுனைன் யுத்தம்லாம் முடியுது. ஹுனைன் யுத்தம் அப்படின்ற ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக நடந்து போகிறாங்க. அந்த படையெல்லாம் பின்னாடி வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக நடந்து போய் ஹாலித் ரலியல்லாஹ்வுடைய கூடாரம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போய் ஹாலித் ரலியல்லாஹ்வுடைய காயத்தை பார்த்து ஓதி ஊதக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ஹாலித் ரலியல்லாஹ் இவங்களுடைய வரலாற்றில் நிறைய யுத்தங்கள் தான் நம்ம பார்க்க முடியும். நிறைய போர்களில் இவங்க என்ன செய்கிறாங்க, பங்களிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இன்னொரு சம்பவம் முக்தா யுத்தம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏற்கனவே நம்ம நிறைய சஹாபாக்களுடைய வரலாறில் இந்த முக்தா யுத்தத்தை பார்த்துருப்போம். ஜோர்டான் அருகில் இந்த யுத்தம் நடக்குது. முதல்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்த இந்த யுத்தம். இந்த படையில் 3 பேர், ஜயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹ், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹ், அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹ், இப்படி நிறைய பேர் இதில் பங்களிக்கிறாங்க. 3 தளபதிகளாக இவங்களை என்ன செய்கிறாங்க, ரசூல்லா அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இந்த 3 பேருமே என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. பின்னாடி படையில் உள்ள பெரிய படை வீரர் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு மனிதர் எந்திரிச்சு இந்த கொடியை, கீழே விழுந்த கொடியை என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு தூக்கிக்கிட்டு இந்த படையவே சுற்றி வராங்க. இந்த படையை யார் வழிநடத்த தகுதியானவர்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹ் இருக்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ என்ன செய்கிறாங்க, உங்களுக்காக தான் இந்த நான் கொடியை எடுத்துகிட்டு வந்தேன், உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி ஹாலித் ரலியல்லாஹ் அவங்கள்ட்ட இந்த கொடியை கையில் கொடுக்குறாங்க. ஹாலித் ரலியல்லாஹ் மறுக்கிறாங்க, அப்புறம் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வித்தியாசமான இந்த படையை வழி நடத்திட்டு போனாங்க ஹாலித் ரலியல்லாஹ். இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. முக்தா யுத்தம் நடந்த இடத்துக்கும் ரசூல்லா மதீனாலேருந்து ரொம்ப தூரமான ஒரு இடம். அதனால் எந்த ஒரு ஆட்களை வச்சும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வர அவங்களுக்கு செய்தி தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த யுத்தத்தை பற்றி அறிவிச்சுட்டே இருப்பான்.
அப்போ 3 பேருமே கொல்லப்பட்டதை சொல்கிறாங்க. நபிஸ்லாசம் அழுகுறாங்க அந்த விஷயத்தை கேட்டோன்னே. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இஸ்லாத்தோடைய கொடியை அல்லாஹுடைய வாள் சுமந்துருச்சு, சைஃபுல்லா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அல்லாஹுடைய வாள் சுமந்துருச்சான் இந்த கொடியை அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷத்தில் எல்லோரும் இருக்காங்க. இத்தனை பேர் அவங்க இழந்துட்டாங்கன்ற வருத்தத்தில் அழுதாங்க. அப்புறம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அந்த கொடியை சுமந்துட்டாங்கன்னொன்னே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வருது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு கொடியை எடுத்துட்டு எதிரிகள்கிட்ட இருந்து மக்களை மீட்டு தோல்வி காணாமல் மதீனாவுக்கு இந்த மக்களை கொண்டு போகிறது தான் இவங்களுடைய நோக்கமாகவே இருந்துச்சு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய நோக்கமாக இருந்துச்சு. இந்த யுத்தத்தில் தோல்வி காணாமல் வந்ததுனால கிறிஸ்தவ உலகமே ரொம்ப மிரண்டு போச்சு. அப்படி ஒரு அச்சத்தை ஹாலித் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. முஷ்ரிக்குகள் மீது இறைவன் இறக்கி அனுப்பிய வாள் அப்படின்னு நபிஸ்லாசம் சொல்கிறாங்க. அவங்க தான் ஹாலித் ரலியல்லாஹு அப்படின்னு சொல்லி இவங்கள ரொம்ப புகழுக்குரியவங்களா எந்த நபி தோழர்களையும் இப்படி நபிஸ்லாசம் புகழ்ந்ததில்லை, எந்த படை தளபதிகளையும் இப்படி புகழ்ந்தது கிடையாது. அவ்வளோ புகழ்ந்திருக்காங்க ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு. இன்னும் நிறைய போர்களில் பங்கு கொள்கிறாங்க ஹாலித் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் பொய் தூதர்கள் நிறைய பேர் வந்தாங்க, அதில் பங்கு கொள்கிறாங்க. இன்னும் வரி கொடுக்காமல் நிறைய பேர் மறுக்கிறாங்க, அதில் பங்கு கொள்கிறாங்க. நிறைய யுத்தங்களில் அவங்க பங்கு கொண்டு நிறைய வெற்றிகளை காண்றாங்க ஹாலித் ரலியல்லாஹு. இதனால உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட அல்லாஹ் தன் மார்க்கத்துக்கு உதவி செய்கிறான் என்று விளங்கி கொள்ளட்டும் மக்கள். ஹாலிதுக்காக இல்லை அப்படின்றத மக்கள் விளங்கணும் அப்படின்றதுக்காக, ஃபித்னா கிளம்பக்கூடாது அப்படின்றதுக்காக ஹாலித் ரலியல்லாஹு நீங்கள் என்ன செஞ்சிருங்க, படை தளபதியிலேருந்து விலக்கிடுங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நீக்கினதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, எதுக்காக நீங்கள் அவங்கள நீக்குனீங்க அப்படின்ற மக்களுடைய அழுத்தத்தினால மறுபடியும் ஹாலித் ரலியல்லாஹு அவங்கள படை தளபதியாக ஆக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மரணிச்சதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அவங்களோட கலிஃபா ஆனதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு நான் அதை செய்யலை அப்படின்னா நான் தவறு செஞ்சவன் ஆயிடுவேன் அப்படின்றதுனால உடனே என்ன செய்கிறாங்க, அபு உபைதாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஹாலித் ரலியல்லாஹு அவங்கள படை தளபதியிலேருந்து நீங்கள் நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதிடுறாங்க. அவங்க கடிதம் போனதுக்கப்புறம் ஹாலித் ரலியல்லாஹுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, படை தளபதியிலேருந்து நீங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த படைக்குமே தளபதியாக இருந்ததில்லை ஹாலித் ரலியல்லாஹு. படையில் ஒரு சாதாரண மனிதனாகவே ஒரு பல யுத்தங்களை இவங்க கலந்துக்கிறாங்க. கடைசியாக ஒரு ஹிம்ஸ் அப்படின்ற ஒரு யுத்தத்தில் அவங்க அந்த பகுதிக்கு ஒரு யுத்தத்துக்கு இவங்க கலந்துடுறாங்க. அந்த யுத்தத்தில் கலந்துக்கிட்டு நோய்வாய்ப்படுறாங்க. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, படுத்த படுக்கையில் ஆயிடுறாங்க. நோய்வாய் ரொம்ப முத்தி போயிடுது. அப்போ அபூதர்தா ரலியல்லாஹு நோய் விசாரிக்கிறதுக்காக வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஹாலித் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய குதிரையை நான் தர்மம் செஞ்சுட்டேன். என்னுடைய வருமானத்தில் இருந்து தான் அந்த குதிரைக்கு நீங்கள் என்ன செய்யணும், செலவு செய்யணும். கவர்மெண்ட்லேருந்து கிடையாது, என்னுடைய வருமானத்தில் இருந்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மதீனாவில் எனக்கு ஒரு வீடு, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, மதீனாவில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, அதுக்கு சாட்சி உமர் ரலியல்லாஹு தான். அதையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அபூதர்தாவே, உமர் ரலியல்லாஹு மரணிச்சிட்டாங்கன்னா இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமூக மார்க்கத்துக்கு முரணான நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளவு பணிவு பாருங்கள். நம்மளில் ஒருவர் நம்முடைய பதவியை விட்டு விலகிடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், என்ன நினைப்போம், எவ்வளவு பொறாமை பாரு, அடுத்தவன் வாழை பொறுக்காதவன் பாருன்னு சொல்லி திட்டுவோம் இல்லையா? இல்லைன்னா என்ன செய்வோம், ரிவெஞ்ச் திருப்ப கொடுக்கணும், பழி வாங்கணுன்ற எண்ணத்தோட பகைமையிலேயே வாழ்வோம் இல்லையா? ஆனால் ஹாலித் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் நமக்கு எப்படி வாழணுன்றதை நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்கள போல் நாமளும் வீரமானவங்களாகவும் பணிவாகவும் ப்ரில்லியண்ட்டான மூவ் கொடுத்தாங்க இல்லையா, அதுபோல் துல்லியமாக சிந்திக்கக்கூடியவங்களாகவும் நம்மளை உமர் ரலியல்லாஹு எதுக்காக சொன்னாங்கன்றதை எவ்வளோ அழகாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? ஆனால் நம்மளாக இருந்தால் அதை புரிஞ்சுப்போமா? கிடையாது. உமர் ரலியல்லாஹு எதுக்காக சொன்னாங்கன்னு ஹாலித் ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஃபித்னா வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அல்லாஹ்வை மறந்து இந்த வெற்றிகள் எல்லாம் ஹாலித் ரலியல்லாஹுனால தான் வந்துச்சு அப்படின்றத மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது, ஃபித்னா கிளம்பிடக்கூடாதுன்றதுக்காக உமர் ரலியல்லாஹு பண்ண அந்த விஷயத்தை
ஹாலித் ரலியல்லாஹ் ஒரு அழகான முறையில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுபோல் நம்மளும் எல்லா விஷயத்துலையும் ஹாலித் ரலியல்லாஹ் போலவும் இன்னும் சஹாபாக்கள் போலவும் வாழக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். வாஹிர தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.